புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் உப்பளத்தில் இருக்கக்கூடிய தேசமுத்து மாரியம்மன் கோயிலும் ஒரு புகழ்பெற்ற கோயில் தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அம்மனை மகாகவி பாரதியார் இங்கே நம்ம புதுச்சேரியில் இருந்தப்போ இந்த அம்மனை பற்றி பாடல் பாடியிருக்காரு. அதனால தான் இந்த கோயில் புகழ்பெற்ற கோயில்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத இந்த கோவில் பார்த்திங்கன்னா 300 வருடங்கள் பழமையான ஒரு சிறப்புமிக்க கோவிலுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பளத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கல்றா இருக்குது இல்லைங்களா, அதுக்கிட்ட ஒரு அந்தோணியார் தேவாலயம் இருக்கும். அந்த தேவாலயத்துக்குள்ளே ஒரு தெருவில் இந்த கோவில் இருக்குங்க. நாங்கள் தசரா அன்னைக்கு இந்த கோயிலுக்கு தான் போயிருந்தாங்க. இங்கே வந்து கொலு வச்சுருந்தாங்க. அந்த கொலு பார்க்கலான்னு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த கொலு அலங்காரங்கள்லாம். இந்த கொலுவிலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதையும் இந்த காணொலியோட கடைசியில் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள். ஏன்னா இந்த தேசமுத்து மாரியம்மன் கோயிலில் இந்த தசராவுடைய 10 நாள் அலங்காரத்தையும் நான் ஒரு காணொலியாக பதிவிடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். மகாகவி பாரதியார் இந்த கோவில் அம்மனை பற்றி மட்டும்தான் பாடியிருக்காரா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, இன்னும் ஒரு சில கோவில்கள் இருக்குது. அதை பற்றின பதிவுகளும் நான் அடுத்தடுத்து பதிவிடுறேன். இந்த கோவில் அம்மனுடைய அலங்காரத்தெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வியந்து போயிடுவீங்க. அந்தளவுக்கு அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. சரிங்க, இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அடுத்த காணொலியும் கண்டிப்பாக பாருங்கள்.